வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன்ஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. ஸோ நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகியிருந்தாலும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இந்த கேப் வந்து இருக்குது. அந்த கேப் வந்து ஃபில் ஆகிற இடத்துல வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். அப்போ தான் இந்த புல்லிஷோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ண முடியும். சும்மா நம்ம வந்து ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம வந்து போயிட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகணும், ஒரு டிமாண்ட் ஜோனுக்கிட்ட வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து கிடையாது. ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இது மாதிரி ஒரு கேண்டல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. அப்போ இதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதை தான் வந்து நேற்று நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஈவன் தோ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாகவே வந்து இருந்தாலும் இந்த இடத்துல அந்த கேப் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாகிட்டாங்க இன்றைக்கி. ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேப் வந்து இருந்தது. அந்த கேப்பை வந்து இன்ட்ராடேல வந்து ஃபீல் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்னால மேலே போக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே இல்லை. சும்மா போய் அந்த இந்த இடத்துல இந்த லோ வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து நகரவே இல்லை. ஸோ இதன் காரணமாக தான் வந்து ரொம்ப வந்து ஒரி வந்து பண்ணிக்காதீங்க இந்த கேண்டலை வச்சு அப்படின்னு நம்ம வந்து நேற்று வீடியோவில் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே. ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் யாரால வந்து கெஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து நான் அப்சர்வேஷன் வந்து பண்ணேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சது. சரி, ஓகே. இதை வச்சு நீ வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல வர விரும்பலை. ஆனால் மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகுது, சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி என்னப்பா மார்க்கெட் வந்து நம்ம கொண்டு வந்து சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சில பல ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு மார்க்கெட் வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்ட்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஸோ ஒரு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் வந்து ரெடியாக போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஜிக்ஜாக் வேலை வந்து காமிப்பாங்க. அதாவது இந்த மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறக்கிட்டுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே இறக்குற மாதிரி இறக்கி மேலே வந்து குப்புன்னு வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரேலிக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு ரேலி வந்து கொடுக்க போகுது. அது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். அது நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து மந்த் எண்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஆனால் வழக்கம் போல் நமக்கு வந்து இந்த கேப் டவுன் கேப் அப்பில் வந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் பாயிண்ட்ஸ் வைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தோணுது. அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு. அந்த சேனலை விட்டு இப்போதைக்கு நமக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கணும். அப்படி இறங்கினாங்க அப்படின்னா
ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து வந்து மேலே வந்திருக்காங்க இல்லையா, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நியர்லி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெகட்டிவாக வந்து போச்சு அப்படின்னா இது இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்கலாம், நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து உள்ளே போயிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து உள்ளே வந்தாலும் வரலாம். ஸோ இது ஒரு சினாரியோவை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் ப்ரைஸ் வந்து அப்படியே இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயந்தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மூவ் கிடைச்சாலும் ஒரு 25,500 25,600 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்போ ஒரு 500-600 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி மினிமம் நமக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆனால் உங்களுக்கு வந்து ஒரே நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு என்னால் வந்து கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த 25,500 25,400 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக நமக்கு வந்து கிரியேட் வந்து ஆயிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ செல்லிங் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணுறாங்களோ பையிங் வந்து நடந்திருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 26,000 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணும்போது பயங்கரமான ஒரு புல் பேக் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்து போகும்போது பயங்கர ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 வந்து டச் பண்ணும்போது பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ 26,000 25,900 ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து 1 ஹவர் சார்ட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி 25,500 25,400 ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து இன்ட்ராடேயில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணுங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஒரு 1:30 மணிக்கு வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு புல் பேக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இந்த இடத்துல லோ வந்து இருந்துச்சு இல்லையா, ஒரு 25,750 கிட்ட வந்து ஒரு லோ இருந்தது. அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருக்கு. அந்த கேப் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பு. ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா வந்து இல்லை. அல்லது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூவ் வந்து ரெடி வந்து பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 26,000க்கு கொண்டு போகிறதுக்காக வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா மறுபடியும் இந்த 25,500 65,400 நோக்கி வந்து மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 விதமான ஒரு ட்ரேட் வந்து இன்ட்ராடேயில் நமக்கு வந்து மாட்டும். ஸோ அப்படி மாட்டுச்சு அப்படின்னா இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் நமக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதப்ப மினிமம் நமக்கு வந்து ஒரு 26,000, டவுன் சைடு அப்படிங்கிறப்ப அகெயின் வந்து ஒரு 25,400 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா வால்யூம் வந்து கேதர் பண்ணுறதுக்காக வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். பட் இந்த 25,400 உடச்சிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் வந்து கீழே கொண்டு போக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமாக நீங்கள் வந்து நம்ம கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு கேப் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கேப் இருந்துச்சு. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த இடத்துல ஒரு கேப்பு, டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த இடத்துல ஒரு கேப் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த அப் ட்ரெண்ட் போன கேப்பு, டவுன் ட்ரெண்ட் வந்த கேப்பு எல்லாத்தையும் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து நாளை மறுநாள் மோஸ்ட்லி நமக்கு வந்து என்ன கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்து இந்த இடத்துல
வந்ததுக்கான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு 25,800க்கு மேலே வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து மூவ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு 25,500 நோக்கி வந்து நாம் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 29, 26,000 அப்படிங்கிற ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ நாளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வந்து இருக்குது. ஸோ 25,700லேருந்து ஒரு 25,800 இந்த ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து நாளை வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு இன்ட்ராடேயில் வந்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் நாளைக்கு வந்து கிடைக்கதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது காலையிலே வந்து நடந்துருச்சு. ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு. இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட் எடுத்த இடத்துல இருந்து இன்னையோட ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட் பக்கம் வந்து போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெசன்ஸாக வந்து இது வந்து கன்வெர்ட் ஆனதுனால இங்கேயே அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,800 அப்படிங்கிறது மூவ் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நேற்றே நம்ம வந்து இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 200 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதன் காரணமாக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யணும். ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகலாம், ஒவ்வொரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகலாம், ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இப்படி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னென்ன பேட்டர்ன்லாம் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி வச்சிடுறோம். அதோட பாயிண்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து நேற்று என்ன பண்ணி வச்சுருந்தோம், ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இந்த ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சி மூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா 200 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் நமக்கு வந்து கிடச்சிரும் இல்லையா. அதை நேற்று நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம். இப்போ கரெக்டாக இன்றைக்கி வந்து காலையில் இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 330 பாயிண்ட் வந்து வரல, அதை விட்டுருங்க. பட் நாம் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதுதான் நமக்கு தேவை. ஸோ இதில் வந்து எல்லோரும் நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியாது. 200 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் 100 பாயிண்ட் நம்மளால் வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சாலே வந்து போதுமான விஷயந்தான், அவ்வளோதான். அப்படி பார்த்தா கூட என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,730 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மூவ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த லைனை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணால் கூட வந்து போதும், பெருசாக அதுக்கு மேலே வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்க, அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் கரெக்டான ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு மாட்டிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடே வந்து போதும், அவ்வளவுதான். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்டாக எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த ட்ரேட் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணும், அவ்வளோதான். இது நடக்குமா நடக்காதா, போகுமா போகாதா, ரிவர்ஸில் அடிச்சிருமா அடிச்சிக்காதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஷினோட ஒரு ட்ரேடை எடுக்கிறத விட கரெக்டாக காங்க்ரீட்டடான ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு ட்ரேட் வந்து மாட்டும். எக்ஸாக்டாக வந்து ஒரு மூவ் கொடுத்தோம் அப்படியே வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் எங்கே போனால் நமக்கு என்ன, நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கெஸ் ஒர்க் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ போக போகுது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் ஷார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வரைஞ்சிங்க அப்படின்னா நேற்று நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நேற்று பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு என்ன நடந்திருக்கு, வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பிரேக் அவுட் கிடச்ச கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.25 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. ஆனால் பயங்கரமான ஒரு வால்யூம் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். ஆனால் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
இன்றைக்கி இந்த லோவுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகுதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் லோ கூட பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 மினிட்டில் நாம் வந்து வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. அது பிரேக் அவுட் கிடச்சதுனால ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மூவ் நமக்கு வந்து கேட்ச் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ரீடெஸ்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து காமிச்சிருந்தோம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து 5 மினிட்ஸ்லேயும் ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நாளை வந்து இந்த 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டு ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ. ஏன் அப்படின்னா ஸோ இந்த லோ வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னையோட இந்த லோ வந்துருக்கு இல்லையா, நியர்லி ஒரு 25,660 இந்த லோவை நாளைக்கு நாம் வந்து கட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட்டில் இப்படி வந்து ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அனலைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி நாம் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது எந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகலாம், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பின் பண்ணுவாங்க அல்லது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி 25,600 25,660 70 இந்த ஏரியா வந்து லோ வந்து கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். அது வந்து டவுன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து போகும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணும். நாளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து எதிர்பாருங்க, ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. ரேஞ்ச் பவுண்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 25,860 25,660 ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும், நல்லா கீழே இறங்கி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து செகண்ட் சினாரியோ. அண்ட் தேர்ட் சினாரியோ, நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டே நாளைக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான மூவ் வந்து கிடச்சி ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,950 வரைக்கும் வந்து மினிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா. ஸோ இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவாக வந்து மாறுது. அப்போ ஓவராலாக இது வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாளை மூவ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து கூட எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் லைட்டாக ஒரு அந்த 5 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நல்ல மூவ் நமக்கு வந்து கிடச்சிது. அகைன் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து நடக்குது. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, இன்னையோட ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் 25,780 ஒரு ரெசிஸ்டன்ஸாக நாம் வந்து நேற்று வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே நம்மளால் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கேப் இருந்தது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தெரியல மார்க்கெட்டுக்கு. ஸோ பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி அதுக்கு மேலே வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து விருப்பப்படலை. பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து விருப்பப்படலை. செல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து விருப்பப்படலை. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ நம்ம காலையிலே கொஞ்சம் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு வந்து அநேகமாக வந்து இந்த இடம் நினைக்கிறேன், இந்த ஒரு 11:40 11:30 சம்திங் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெருசாக அந்த மூவ் அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து சொன்னேன், ஒரு ஈஸியான ஒரு டேயில் ஒரு 3 என்ட்ரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு என்ட்ரி உங்களுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 நம்ம வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து அப் அண்ட் அப்படிங்கிறது வந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பெருசாக வந்து இன்றைக்கி வந்து நடக்கலை. ஏன்னா காலையில் நல்ல மூவ் வந்து கிடச்சதுனால.
ஸோ நாளை நமக்கு வந்து அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,650 வந்து இருக்கலாம். 25,650 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,550 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 2 நாளாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பயங்கரமான மூவ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் யாரெல்லாம் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ 2 நாளாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு 900 1000 பக்கம் வந்து நேற்று வந்து மூவ் ஆயிருந்ததா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னையோட லோலேருந்து கணக்கு எடுத்திங்க அப்படின்னா 600 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1900 பாயிண்ட் 2000 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ் அப்படிங்கிறது 2 நாளாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1300 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து 2 நாளாக வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 61,300 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 61,000 வந்து இருக்கலாம். 61,000 பிரேக் டவுன் ஏதாச்சு அப்படின்னா ஒரு 60,800 60,700 இது வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 61,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 61,500 61,600 மினிமம் வந்து இந்த அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பின் பாயிண்ட்டாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. 83,000 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி 83,000 சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 83,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த 83,600க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல. அதுக்குள்ளே வந்து ட்ரேடாகி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 82,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 நாளாக வந்து ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பெருசாக வந்து ரொம்ப அதிகமாகவும் மூவ் ஆகலை, ரொம்ப கம்மியாகவும் மூவ் ஆகலை. ஆனால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. அதில் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. 13,600 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி காலையில் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு வந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி 13,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து வந்திருந்தாங்க. ஓவராலாக அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளையும் சேம் லெவல் தான் வந்து இருக்க போகுது. 13,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்க போகுது. 13,600 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் மினிமம் வந்து ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.